வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் என்னோடய வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோஸ் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன் வந்து சொன்னிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று லேட்டாக வீடியோ போட்டதுக்கு ரொம்ப சாரி. டியூ டு தி ஸ்டோரேஜ் இஷ்யூனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இனிமேல் இந்த மாதிரி டிலே இஷ்யூஸ் இல்லாமல் கரெக்டான டைமுக்கு வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். காலையில் ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமேல் ரெகுலராக பாருங்கள். நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வச்சு அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு சஜஷனில் வரும். வீடியோஸ் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னங்க, இந்தாங்க காஃபி பிடிங்க. உங்கள் பொண்ணு நேற்று லேட்டாக வந்தா என்னன்னு கேட்க மாட்டிங்களா? இதெல்லாம் நீங்கள் அப்படி கேட்காம விடனால தான் அவள் ரொம்ப இஷ்டத்துக்கு ஆடிட்டுருக்கா. கொஞ்சம் என்னன்னு கேட்டுங்க. என்னம்மா, என்ன அம்மா என்ன சொல்கிறா? அப்போ நீ டைமுக்கு வந்துட்டேன்னு கால் பண்ண அப்பாவுக்கு. நானும் கொஞ்சம் ஆஃபீஸ் வேலையில் பிஸியாக இருந்துட்டேன். அப்போ நீ லேட்டாக இருந்தியா? என்னாச்சு, ஏன் லேட்டு? ஆமாப்பா, நேற்று ஒரு திருடன் என்னோடய பேகை பிரிங்கிட்டு ஓடிட்டான். அவன்கிட்டேருந்து ஒரு 2 பேர் தான் என்னை காப்பாற்றினாங்க. அந்த பேகையும் அவங்ககிட்ட அடித்து வாங்கி கொடுத்தாங்க. இது உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொன்னால் நீங்கள் எங்கே பயந்துருவீங்களோன்ட்டு தான் நான் சொல்லலை. சாரிப்பா, அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தேன். என்னம்மா சொல்கிறேன்? அவனை சும்மாவா விட்டீங்க? அவன் யாருன்னு மட்டும் சொல்லு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லி அவன் 4 முட்டு தட்டினா தான் அந்த மாதிரி ஆளுங்களாம் அடங்குவானுங்க. என்ன தைரியம் இருந்தால் ஏன் பண்ணிக்கிட்டு பேக் பண்ணிட்டு ஓடிப்பான்? அவனெலாம் சும்மாவே விட மாட்டேன். அவன் யாருன்னு மட்டும் சொல்லுமா. அப்புறம் என்னதான் ஆச்சு? யார் அந்த 2 பேர் உன்னை காப்பாற்றினவங்க? அடி என்னன்னு சொல்கிறா? என்னாச்சு? உங்கள் தங்கச்சிக்காரே எதுவுமே சொல்லவே இல்லை. 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன வேலை பண்ணுறீங்க? அதுக்கு தான் நேற்றே சொன்னேன் போக வேணான்னு. கேட்டிங்களா? இப்படியே தான் பண்ணுறீங்க. ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுப்பே கிடையாது. அம்மா பொறுமை, நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே 2 பேர் வந்து அவன் ஜஸ்ட் பேகை மட்டும் தான் பிடிங்கிட்டு போனான். அதுக்குள்ளே 2 பேர் வந்து அந்த பேகை அவன்கிட்ட இருந்து அடித்து பிடிங்கிட்டாங்க. அவனை பிடிக்கலான்னு பார்த்தாங்க, அதுக்குள்ளே அவன் ஓடி போயிட்டான். யாருமா அந்த 2 பேர்? அவங்க எங்கே இருக்காங்க? என்ன பண்ணுறாங்க? அவங்க அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாம் வாங்கி வந்தியா? அவங்களுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். என் பொண்ணை அந்த மாதிரி ஒரு திட்டங்கிட்ட காப்பாற்றிருக்காங்க. யார் அவங்க? அவங்க யாரெல்லாம் தெரிலப்பா. அவங்க பேர் மட்டும் தான் சொன்னாங்க. ஒருத்தர் பேர் ராம், இன்னொருத்தர் பேர் ஷாம். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. நாங்கள் போன ரெஸ்டாரண்ட்டில் அவங்களும் வந்திருந்தாங்க போல இருக்குது. வேறு எந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரிலப்பா. நாங்கள் அதுக்குள்ளே கேப் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சரிம்மா, பரவாயில்ல. வேறு எங்கேயாவது அவங்கள மீட் பண்ணினா கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு டைம் கூட்டிடுவா, சரியா? அவங்களுக்கு நான் நேரில் பார்த்து நன்றி சொல்லியே ஆகணும். எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த காலத்தில் பசங்க இப்படி இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். எல்லா பசங்களும் தனக்கு என்னன்னு நினச்சிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இந்த பசங்க அவங்க ரிஸ்க் எடுத்து இன்னொரு பொண்ணுக்காக இந்த ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இந்த காலத்தில் பசங்களாம் ரொம்பவே செல்ஃபிஷாக இருக்காங்க. பெற்ற அம்மா அப்பா கூட பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வேறு யாருமே தெரியாத ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் தான். சரிம்மா, நீ அந்த பசங்களை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வா, சரியா? சரிம்மா, ஓகே, கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன். இப்போ நான் ரோஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. பக்கத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டாங்களா, ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் கொஞ்சம் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்து வைக்கணும். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அவளையும் பார்த்துட்டு வரமா. சரிம்மா, போயிட்டு வா. அப்படியே அவங்க அம்மா லக்ஷ்மி கிட்ட கொஞ்சம் ரேஷன் அரிசி இருந்தால் கேளு. நம்ம வீட்டுக்கு இட்லிக்கு போடணும், அதுக்கு தான். நீ எவ்வளோ நல்ல அரிசி வாங்கி கொடுத்தாலும் இந்த ரேஷன் அரிசி வாங்கி போடாமல் நீ இருக்க மாட்டியா? நானும் எத்தனையோ டைம் சொல்லிட்டேன், அவ்வளோ அரிசி வாங்கி கொடுக்குறேன் சிப்பமா. அவ்வளோ வச்சுக்கிட்டு ஏன்டி ரேஷன் அரிசி அதுலேயே இருக்க? இந்த அரிசி நல்ல அரிசி தான் போட்டு அரைங்க. இட்லி நல்லா தானே வரும். இதுக்கு போய் அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கதெல்லாம். அட சும்மா இருங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? நல்ல அரிசினா அதுக்குன்னு அவ்வளோ நல்ல அரிசியே போட்டு அரைப்பாங்களா? நல்ல அரிசி கிலோ 45 ரூபாய்க்கு மேலே விற்கிது. ரேஷன் அரிசினா அது கிலோ 10 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு வந்தால் போதும். அதுவும் பாதி நல்லா கலந்ததாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதை கலந்து போடுறதுனால என்ன உங்களுக்கு? இட்லி காலையில் சாப்பிட்றீங்களா, நல்லா தானே இருந்துச்சு. அப்புறம் என்ன, அந்த அரிசி கலந்து போட்டால் தான் நல்லது. நீங்கள் அமைதியாக இருங்க. எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் செய்ய முடியாது. போம்மா, நீ போய் அவங்கக்கிட்ட சொல்லு, எடுத்து வைக்க சொல்லு, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லு, சரியா? சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். பாய். ஹாய் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? அம்மா உங்ககிட்ட ரேஷன் அரிசி எடுத்து வைக்க சொன்னாங்க. அவங்க வந்தாங்கன்னா வாங்கிக்கிறாங்களா? ஆமாம் தினியா, நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு, வரதே இல்லை இந்த பக்கம். காலேஜ் லீவ் அப்போ வந்தேன். இப்போலாம் இன்டர்வியூ அது இதுன்னு போயிட்டு இருந்தீங்க. அதுக்குள்ளே போயெல்லாம் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னான் ரோஸு. சரி வாங்க உட்காரு. அரிசி தானே, நான் எடுத்து வைக்கிறேன். இது ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமேம்மா, ஏன் நேரில் வந்த? சரி வா வராதப்பில் வந்து
இல்லைம்மா, இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆனால இந்த ஆஃபர் லெட்டர்ஸ் அப்புறம் வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாலான்னு ரோஸ்ட்டை கேட்டுட்டு நானும் ரெடி பண்ணணும், அதுக்காக தான் வந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு. ஓ அப்படியா, சரி சரி. சரிம்மா உட்காருங்க, நான் போயிட்டு எதனா டிஃபன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஐயோ அம்மா, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், நான் வீட்டிலே சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்கள் ரோஸ் கொடுங்க, நான் அவகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு கிளம்பிடுவேன். ஆனால் என்னம்மா வராத பிள்ளை வந்திருக்கிற, இருன்னு சொன்னால் இருக்க மாட்டேங்கிற. கொஞ்சம் சாப்பிட தான் போவேன், சாப்பிடு. செய்கிறேன் டிஃபனு, இரு பாரு. இது சேஃபாக வீட்டுக்கு போயிட்டியா? கேட்கணும்னு நினச்சேன், கால் பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் அதுக்குள்ளே நான் வரதுக்கே லேட் ஆகிடுச்சிடி, அதனால தான் கால் பண்ண முடியல, சாரி. அப்புறம் எங்கள் வீட்டில் எதுவும் சொல்லிடாத சரியா? நான் பப்புக்கு போனேன்ட்டலாம், அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சால் திட்டுவாங்க. இப்போ சொல்லாமல் தான் வந்திருக்கியா? உங்கள் அம்மா கிட்டே ஏன்டி, உங்கள் அம்மா கிட்ட கூட வாடி சொல்லலாம். அவங்க 10 நாள் ஃப்ரெண்டு எதனாடி பழகுறாங்க, அவங்ககிட்டயாச்சும் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. யார்? எங்கள் அம்மாவா? நீ வேற ஏண்டி, ஆல்ரெடி எங்கள் அம்மாவே லவ் மேரேஜ் தான். அவங்க ஹிந்து, எங்கள் அப்பா கிறிஸ்டின். இப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ நாங்கள் லவ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிகிட்ருக்காங்கடி. அதுக்கோசரம் என்னை எங்கேயுமே அனுப்புறதில்ல. நான் என்ன பண்ணட்டும்? நான் இப்போயும் சொல்லிட்டு தான் வருவேன். சரி பப்புன்னு சொன்னனால கண்டிப்பாக விட மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லாமல் வந்துட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸோடு போனனால. தனியாக போனால் தானே ப்ராப்ளம், அதனால தான் சொல்லலை. சரி விடு, நீ எப்போ வீட்டுக்கு வந்த? சரி ஓகே, இனிமேலாம் இங்கே சொல்லாமல் போகாத தனியாக, ஓகேவா? நேற்று எனக்கே ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால தான் என்னால் உனக்கு மெசேஜோ இல்லை காலோ பண்ண முடியல. நானும் கொஞ்சம் லேட்டாக தாண்டி வீட்டுக்கு வந்தேன். என்னடி சொல்கிறேன், என்ன ப்ராப்ளம், என்னாச்சு? அதாண்டி என்கிட்ட இருந்து ஒருத்தன் பேகை திருட ட்ரை பண்ணான். ஆனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவன்கிட்ட இருந்து 2 பேர் இந்த பேகை பிடிங்க என்கிட்ட கொடுத்துட்டாங்க, காப்பாற்றிட்டாங்க. அவனை நல்லா அடிச்சிட்டாங்க. ஆனால் அவனை பிடிக்க ட்ரை பண்ணாங்க, அதுக்குள்ளே அவன் எஸ்கேப் ஆகிட்டான். உனக்கும் நான் ஆகலடி, எப்படியோ பரவாயில்ல, யாரோ 2 பேரும் வந்து காப்பாற்றிட்டாங்க. நல்ல வேலை பேகும் திருட்டு போகல. சரி யார் அந்த 2 பேர், எப்படி இருப்பாங்க, எப்படி அவங்க அங்கே வந்தாங்க? அது நம்ம போனோம்ல ரெஸ்டாரண்ட், அதுக்கு வெளியே தான் நான் கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த மாதிரி நடந்துச்சு. அப்போது அவங்களும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க போல இருக்குது. அப்போ அவங்க தான் என்னை காப்பாற்றினாங்க. திருடங்கிட்ட இருந்து பேகும் பிடிங்கி கொடுத்தாங்க. பார்த்தா நல்லவங்கள்ட்ட தான் தெரிஞ்சாங்க. பட் அவங்க பேர் மட்டும்தான் சொன்னாங்க. ஒருத்தர் பேர் ராம், இன்னொருத்தர் பேர் ஷாம். வேறு எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியாதுடி. பேர் மட்டும்தான் தெரியுமா? ஓ சரி சரி. எப்போயாவது வேறு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எனக்கு இன்ட்ரோ கொடு சரியா? அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் எங்கேயுமே பார்க்கவே முடியறதில்லப்பா. ஏன்னா தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸு அப்படி இருக்கவங்களே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது யாரோ தெரியாத ஒரு பொண்ணுக்காக திருட பின்னாடி ஓடி போய் பேக் பிடிங்க வாங்கியிருக்காங்க. அவன் எதனா கத்தி எதுவும் வச்சு குத்திருந்தானா என்ன பண்ணியிருப்பாங்க? அப்பா பயம், கேட்கவே பயமாக இருக்குது. இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் எங்கேயாவது 1-2 பேர் தான் இருக்கிறாங்க. சரி சரி, நான் எங்கே இனிமேல் அவங்கள பார்க்க போகிறேன். நம்ம 2 பேருமே இப்போது சென்னை கிளம்பிடுவோம். இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் தான் அவங்களாம் பார்க்க முடியும். ஏதோ டைமு, அந்த டைமுக்கு அவங்க இருந்தனால ஹெல்ப் பண்ணாங்க. சரி விட. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஆமாம், நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே அவங்க ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதெல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன், நீ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் எடுத்து வச்சா மட்டும் போதும். மற்றபடி வேறு டீட்டெயில்டாலாம் வேறு எந்த டாக்குமெண்ட்ஸும் அவங்க கேட்கல. ஜஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக தான் கேட்குறாங்க. நம்ம ஜாயின் பண்ணுற அன்றைக்கி அது எல்லாமே சப்மிட் பண்ணால் போதும். எல்லாமே நீ எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, ஓகேவா? நான் மெசேஜ் பண்ணுறேன் உனக்கு வாட்ஸ்அப்பில் லிஸ்ட் என்னென்ன வேணும்னு சொல்லிவிட்டு. இல்லைன்னா நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, இல்லை நாங்கள் ஆஃபர் லெட்டர்ஸில் கூட இருக்கும், அதெல்லாம் கூட செக் பண்ணி பாருங்கள், மெயிலில் வந்திருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? ஓகேடி, நான் ஆல்ரெடி கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதனால இன்னொரு டைம் ரீசெக் பண்ணிக்கணும். அப்புறம் உங்ககிட்ட சும்மா பேசிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். ஆமாம், எங்கே சிஸ்டரை காணோம்? எங்கே போயிட்டாவ? உன்னோட பிரதர் கூட காணோம், அவனையும் காணோம். எங்கே 2 பேருமே எங்கே போயிட்டாங்க? ஓ அதுவாடி, என்னோடய சிஸ்டரும் என்னோடய பிரதரும் எங்கள் அப்பா கூட சேர்ந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க. எங்கள் அம்மா தான் போகல. எங்கள் அம்மா தான் ஹிந்துவாச்சே, அவங்க கிறிஸ்டின் மேரேஜுக்கெல்லாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஸோ அப்பா வந்து அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. நானும் கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டேன், அதுதான். ஓ ஓகே ஓகேடி, ஓகே பார்ப்போம். நான் அப்போது கிளம்புறேன், டைம் ஆகிடுச்சு. வீட்டில் போய்ட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, நான் போய் அதை பார்க்கணும். அப்புறம் கிட்டார் கிளாஸ் இப்போ தான் மார்னிங் முடிச்சுட்டு வந்தேன், அதுவும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் இப்போ முடிஞ்சிருச்சா? லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு நம்ம என்றைக்கு போய் ஜாயின் பண்ணுறோமோ அதுக்கு முதல் நாளே நம்ம அங்கே இருக்கிற மாதிரி போயிடலாம்.
எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு கேப் தான் அரேஞ்ச் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அப்படி அரேஞ்ச் பண்ணாருன்னா நம்ம ஒன்றாவே போயிடலாம், ஓகேவா? இல்லை அப்படின்னா ட்ரெயினில் போகிறதுனாலும் எனக்கு ஓகே தான், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீ என்னன்னு சொல்லிட்டு சொல்லு. ஓகேடி, அப்படி போகிற மாதிரி இருந்தால் ஒன்றாவே போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்கள் வீட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களாம் அனுப்பி வைக்கிறேன் தான் சொல்லிட்டாங்க. நான் வேணுங்கிறதெல்லாம் பேக் பண்ணிட்டேன், நீயும் ரெடியெல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ. ஓகேடி. வாங்குறவங்க என்ன பண்ணுறீங்க? இப்போ தான் பார்த்தேன் உங்கள் வீட்டில் நீங்கள் யாருமே காணோம். அதனால தான் சரி இங்கே வந்தேன், இவ கூட பேசிகிட்டு இருக்கலான்னு. பெரியாலும் வந்தா, அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? நான் வீட்டுக்கு வந்தேனே, நீங்கள் யாருமே ஆளை காணோம். வாய மூடல. எப்போ பாரு என் பேர் சுருக்கி ரங்கு ரங்குன்னு ஏலம் போடுறான். ரங்க நான் இங்கே தான் கூப்பிடுறேன்ல. உன் பேரை நாங்கள் எல்லாரும் அதனால் சவுண்டுன்னு அதனால தான் கூப்பிட்றாங்க போல இருக்கு. சௌந்தர்யாங்கிற பேர். நீ எல்லார் பேரையும் சுருக்கி கூப்பிட்டுட்டு கிடக்குற. போ நான். ஆமாக்கா, இவளுக்கு பேசாம சௌந்தர்யான பேர் வச்சிருக்கு, சரோஜான்னு பேர் வச்சிருக்கலாம். எல்லார்கிட்டையும் இப்படி தக்க பண்ணறா. போய் தேவையில்லாம வாயை கொடுத்து வம்பு வாங்கிக்கிறாக்கா. இல்லை பிரியாளு, நானால போகேன், நீ தானே போகிறவளை பிடிச்சி உட்கார வச்சு நான் எங்கே எடுக்கா? இந்த ராஜியும் சண்முகம் மகளும் எங்கேயோ வெளியே போயிட்டு வராளுங்க, என்னன்னு தெரியல. ஆச்சப்பச்சா நீ தானே சொல்லிட்டு இருந்த கதையா. இப்போ என்னவோ நான் வம்பு வளர்க்குற சொல்லிட்டு இருக்கேன். என்னெல்லாம் சொல்ற பிரியா? என்னாச்சு? அவளுக்கு மாவளுக்கு எங்க போனாலுங்க? அவளுங்க இந்தாட்ட வீட்டில் தான் கிடப்பாளுங்க. இந்த காலேஜ் முடிஞ்சு போச்சு இல்லை, இப்போ லீவ் ஆச்சே, பிள்ளைகள்லாம் வீட்டில் தான் கிடக்குங்க. அட ஆமாக்கோ, அவங்கள நேற்று நைட்டு அந்தாலும் ஒரு 8:30க்கு மேலே இருக்கும் பாருங்க, 9 மணிக்கிட்ட பார்த்தா. நான் வெளியே வந்தேன், அப்போதான் பார்த்தா அந்த பிள்ளைங்க ரெண்டும் காரில் வந்து இறங்குச்சுங்க. கூட அவங்க அப்பா அம்மா கூட இல்லை. அதுக்கு என்னன்னு ஒன்றும் புரியலையே, இன்னத்துக்கு வந்து காரில் இறங்குதுங்களேன்னு பார்த்தேன். என்னன்னு ஒன்றும் தெரியலக்கா. அவங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணுறேன்னு கோடியா சம்பாதிக்குது. அதனால இந்த பிள்ளைங்க நல்லா சுற்றுதுங்க போல இருக்குக்கா. ஒவ்வொரு சுற்றிட்டு தெரியுதுங்க. என்னான்னு ஒன்றும் புரியலை. இந்த ஆளா ராஜி, அவ வெளியவே வராங்க காட்டுக்காரா. முன்னெல்லாம் பொழுது நிற்க வந்து உட்காந்து நாயை அடிச்சுக்கிட்டு கிடப்பா. இப்போ என்னவோ வெளியவே வர மாட்டேங்கிறாம்மா. அவ்வளோ சொத்து பத்து இருக்கு, நல்லா இருக்கிறாளுங்க. பிள்ளைங்களே இப்படி திருவிழா விட்டுட்டு இருக்கிறாளுங்க, கேட்க மாட்டாளுங்களா இதெல்லாம்? ஏன்னா தானே வருதுங்க, நேரத்துக்கு போகுதுங்க வருதுங்க. என்னன்னு ஒன்றும் புரியலக்கா. ஏல பிரியா, அது பிஸ்னஸ் இல்லவே, பிஸ்னஸ். அவ கோடியாக சம்பாரிச்சா உனக்கு என்னவ? ஓன பொழப்ப பார்த்துக்கிட்டு நீ கம்முன்னு மூட்டாண்டா அந்தாண்ட இருக்க வேண்டியது தானே. ஊரெல்லாம் என்ன போதுக வருதுன்னே பாரு பார்த்து பொழப்பா சொல்லிக்கிட்டு தெரியற. இல்லை அந்த பிள்ளைங்க எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்திருக்குங்க. இல்லை அந்த பிள்ளைங்க காரில் தானே அவங்க வீட்டுக்கிட்ட தானே இறங்குச்சுங்க, வேற எங்கே போச்சுங்க? நீங்கள் இருந்தாண்டாண்ணா கூப்பிட்டுக்கிட்டு நியாயமாக சொல்லிக்கிட்டு கிடக்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுக்கா. இவ சொல்கிறது போல் ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெரில. இந்த பிள்ளைங்கன்னா நல்ல பிள்ளைங்க தான், நான் பார்த்த வரைக்கும் நல்லா என்கிட்டலாம் பேசுங்க. அந்த பணக்கார திமுறலாம் கிடையாதக்கா. அவங்க என்ன கஷ்டப்பட்டுட்டு இருந்த குடும்பம் தானேக்கா. இந்த ஊருக்கு வந்த புதுசெல்லாம் அப்படி இருந்தாங்க கஷ்டமாக. எங்கள் மாமியார் கதையாக சொல்லும், அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இப்போ மேலே வந்திருக்கிறாங்க இந்த சண்முகம் ராஜீவ் என்னன்னும். என்ன பண்ணுறது, அவங்களோட இது அப்படி நேரம் நல்லா இருக்குது, அவங்க மேலே வந்துட்டாங்க. அதுக்கு போய் போயிருங்க எப்படி வயிறு எரியுதுன்னு. ஆமாவே பிரியா, நீ சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. அவங்க ரொம்ப நல்லவங்க. அந்த ராஜியெல்லாம் அந்தாண்ட இன்னும் நல்லாட்டா தான் பேசிக்கிட்டு இருக்கா. பேசுவா, அப்பப்போ வந்தால் பேசுவா. அந்த பிள்ளைய இப்போ முடிச்சு பிடிச்சல காலேஜ், அதை எங்கேயாவது வெளியே இல்லை கடத்தேரி எங்கேயாவது போயிட்டு வந்திருக்கவங்களாம் இருக்கும். நீ போய் அதை தப்பாக எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, போய் பொழப்ப பாருவே. ஐ சவுண்டு, நான் கரெக்டாக தான் சொன்னேன். பிசினஸ்ங்கிறதுனாடி கரெக்டான வார்த்தை. என்னவோ என்ன ரொம்ப காசு ஒன்றும் படிக்க தெரியாதவன்ற மாதிரி இல்லை, கிளாஸ் எடுத்துக்கிட்டு கிடக்குறேன். பொடி என்னாண்ட விஷயத்த சொன்னால் விஷயத்த மட்டும் பேசடி. ஆமாம் பிரியாக்கோ, பிசினஸ் தான். நீ நான் அப்படியே சொல்லு சரியா? அங்கே பாருங்கக்கா, அந்த பிள்ளையே நடந்து வருது. அது என்னது பெரிய பிள்ளையா? ஆமாக்கா, ராஜி விட்டு பெரிய பிள்ளை தாக்கா வருது பாருங்க. அதுக்கிட்ட கேளுங்க வேணும், நான் சொன்னது பொய்யா உண்மையானு. அது எங்கேயோ போயிட்டு தாக்கா வந்துச்சு நைட்டு, நான் பார்த்தேன். தவறா பாருங்க. ராஜி விட்டு
ரோட்டு மாவளாமா நீனு எங்க தானே போயிட்டு வந்துட்டு இருக்க? உங்க அம்மா வீட்டை விட்டு எங்கேயுமே அனுப்ப மாட்டா பிள்ளைய வெளியே. அவளும் இப்போ வெளியே அவ்வளவா வரதில்ல. நீங்க நேரத்தை போயிட்டு வந்துட்டு இருக்கிற? இல்லை ஆண்டி, இப்போ தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இங்கே ரோஸ்லின் அவங்க அம்மா கூட லக்ஷ்மி அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அதான் இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஆண்டி. ஓ, அந்த லட்சுமி வீட்டுக்கு தான் வந்தியா? சரி சரி, ஆமாம் ஆமாம். ஆமாம்மா, அவளும் நீனும் ஃப்ரெண்டா? ஓ சரி சரிம்மா, அது எனக்கு தெரியாது பார்த்துக்க. சரி சரி. ஏம்மா, நீ தானே நேற்று நைட்டு காரில் வந்து இறங்குனது? நீனும் இன்னொரு பிள்ளையும் உன் தங்கச்சியாவது? ஆமான்னு நினைக்கிறேன். அவ்வளோ தானே வந்து இறங்குனீங்க காரில். எங்கே போயிட்டு வந்தீங்க? அந்நேரத்துக்கு வந்துச்சு சரன்னு போச்சு கார். என்னன்னா நம்ம தெருவில் இந்த வேகமாக கார் போதேன்னு தான் பார்த்தேன். அப்போ தான் நீங்கள் உங்கள் வீட்டான போய் நிறுத்துச்சு காரு. அதனால தான் கேட்க. ஏல பிரியா, கம்முன்னு இருக்க மாட்டியாவ? அந்த பிள்ளைக்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கிடப்பியா? நீ வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு இரம்மா. எதுக்கு தேவையில்லாமல் போகிற பிள்ளைய பிடிச்சி வச்சுக்கிட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு கிடக்க? அது அவங்க அப்பாவும் அம்மாவும் பார்த்துக்குவாங்க. நீ ரொம்ப அந்த புள்ள மேலே அக்கறை உள்ளவளாட்ட கேள்வி ஒன்றும் கேட்க தேவையில்லை. விடுங்க சந்திரேக்கா, அவங்க என்கிட்ட தானே கேட்டாங்க, நானே சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லைங்கக்கா. இங்கே பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்கறதுக்காக போயிருந்தோம், நானும் என் தங்கச்சியும். காலேஜ் வேறு முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, அதனால தான் கடைசியாக மீட் பண்ணலான்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு தான் போயிட்டு அப்புறம் நைட்டில் லேட்டாகி போச்சுன்னு தான் கேப் பிடிச்சிட்டு வந்துட்டோம். அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் சொன்னார். அவருக்கு வேலை இருக்குன்ட்டு தான் நாங்களே வந்துட்டோம்க்கா, வேறு ஒன்றும் இல்லை. ஓ அப்படியாம்மா, சரி சரி சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. சரிங்க ஆண்டி, நான் வரேன்க்கா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. கேட்டுக்கிட்டியாவ பிரியா? நல்லா கேட்டுக்கோ. இந்த மாதிரி போகிற வர பிள்ளைங்க எங்கே போகுது எங்கே வருதுன்னு நோட்டை விட்டுட்டு இருக்காம போய் உங்கள் வீட்டில் வேலையை பாருவேன். என்னதான் ஆளோ நீங்கள், இவளெல்லாம் என்னதான் பண்ணுறதோ தெரிலக்கா. இது ஒரு விஷயம் நீங்கள் நீ கூப்பிட்டு வச்சு அரை மணி நேரமாக பேசிக்கிட்டு கிடக்கா. இந்த மாதிரி தாண்டி ஊருக்குள்ள 4 பேர் தெரிகிறாளுங்க. உங்க 2 பேரை பேச கேட்டுக்கிட்டு நானும் நின்றுக்கிட்டு அந்த பிள்ளைகிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு கிடக்குறேம்மா. எனக்கு வேலை கிடக்குது, நான் வரேன். மா, ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. எவ்வளோ நேரம் உட்காந்துட்ருக்க, கொஞ்சம் சீக்கிரம் கொடு. இருடி அடியை, பொறு வரேன். காலையிலேருந்து ஒரு வேலை ஆகலை. உன் தங்கச்சிக்காரி என்னடா ரூம்குள்ளேயே கடையாக கிடக்கா. நீ என்னடானா உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு போயிட்டீங்க. காலேஜ் லீவ் விட்டாங்கன்னா வீட்டிலேருந்து நமக்கு இதெல்லாம் உதவி செய்வாளுங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. நம்ம கிட்டே தாம்மா எல்லாம் வேலை வாங்குதுங்க. ஒரு உதவிக்கு ஆள் வர மாட்டேங்குதுங்க. இதுங்கெல்லாம் நான் என்ன பண்ணுறது? இப்படி வேலைக்கும் வேற கிளம்பி போயிடுவா. அவன் மறுபடியும் காலேஜ் போவேன்னு போயிடுவா. ஒரு உருப்படி கிடையாதுமா, நமக்கு ஒரு வேலைக்கு உருப்படி கிடையாது எவ்வளவுமே. சரிம்மா சரிம்மா, கத்தாத. ஏன் என்னாச்சு? அவன் ஏன் எங்க வெளியே வரலையா? என்ன பண்ணுறா ரூமில்? காலையிலேருந்து வெளியே வரலைன்னா காலையில் சாப்பாடு கூட சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது எருமை. அது என்ன பண்ணுதோ என்ன செய்தோ, நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிற ஆளுகளா ஒன்றா? எதுவும் கிடையாது. ரூமில் போய் நானும் 2 டைம் கூப்பிட்டும் பார்த்துட்டேன், தட்டியும் பார்த்துட்டேன். ஆளே வரக்கானோ. நல்லா தூங்குறான்னு நினைக்கிறேன். இதே பொழப்பா போச்சு. இந்த மாதிரி தூங்கிக்கிட்டே கடங்கலையே, மாமியார் வீட்டில் போய் நல்லா மொத்து வாங்கும் போது தெரியும். சரிம்மா இருமா, நீ எதுக்குமா ஃபஸ்ட்டு ரூமுக்கு போய் தூக்கிட்டுக்கிற? ஒரு ஃபோனை போட்டால் எந்திரிச்சு இப்போ பதறி அடிச்சுட்டு ஓடியாட போகிறா பாரு. இப்போல்லாம் நேரில் போய் கூப்பிட்றத விட ஃபோனில் தானம்மா கூப்பிடணும். ஃபோனை பாரு எப்படி எடுக்கிறான்னு. இப்போ பாரு, ஈரப்பா நானே கூப்பிட்றேன். இந்த காலத்து பிள்ளைங்களை புரிஞ்சிக்கவே முடியலம்மா. நேரில் கூப்பிட்டா பேச மாட்டேங்குதுங்க, ஃபோனில் கூப்பிட்டா பேசுகிறாங்குதுங்க. என்னத்த சொல்கிறது இப்போ. அடியே ரம்மி, இப்போ மட்டும் நீ எந்திரிச்சு இந்த ஆளை வரல, உனக்கு சோறும் கிடையாது ஒன்றும் கிடையாது. அப்படியே கடை பட்டினியா. உங்கள் அப்பா வந்தால் முதல் வேலையாக உங்ககிட்ட இந்த ஃபோனை தான் பிடுங்க சொல்லணும். நேரில் கூப்பிட்டா எந்திரிக்க மாட்டீங்க அம்மனி, ஃபோனில் கூப்பிட்டா எந்திரிச்சு பேசுறியாலோ? ஒழுங்கு மரியாதையாக கதவை திறந்து வெளியே வந்துரு. எம்மா வந்துட்டேன், போதுமா? கொஞ்ச நேரம் தூங்கிட்டம்மா, அதுக்கு போய் இந்த அலப்பறை பண்ணுறீங்கம்மா. என்ன உன் பொண்ணெல்லாம் தூங்கினதே இல்லையா? நான் மட்டும்தான் தூங்குறேன்னா அந்த வீட்டில்? அவள் எத்தனை நாள் தூங்கியிருக்காமா இந்த திவ்யா?
அவளெல்லாம் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேம்மா. ஆனால் நீ என்னை மட்டும் திட்டிக்கிட்டே இருமா. எப்போ பாரு கொஞ்ச நேரம் தூங்கினா என்னம்மா அப்போ? அடியே அது கொஞ்ச நேரம் தூங்கினா பரவாயில்லடி. நீ காலையிலேருந்து மத்தியானம் 12:30 வரைக்கும் தூங்கியிருக்க. நான் தூங்கினா ஏதோ ஒரு 8, 9 அதிகபட்சமாக 10 மணிக்குள்ளே எந்திரிச்சிருவேன். நீ 12:30 வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா யாருமே எதுவும் கேட்கக்கூடாதாடி. போ, அம்மா நல்லா கொடுப்பா, வாங்கி கட்டிக்கோ. ஒழுங்கு மரியாதையாக சாப்பிட்டு போய் பாத்திரத்தெல்லாம் கழுவி போடுறேன். இல்லை உன்னை அவ்வளோதான் சொல்லிட்டேன். எம்மா, நான் மட்டும்தாம்மா உனக்கு பிள்ளையா? இதுக்கு மட்டும்தான் உனக்கு பிள்ளை நான் இருக்கேன், நான் வேலை செய்கிறதுக்கு. அவளை தானம்மா நீ பெத்த, அவள்கிட்டையும் வேலை சொல்லுமா. எப்போ பாரு உட்காந்தே இருக்காம்மா. நான் மட்டும்தான் எதுவுமே பண்ணாத மாதிரி என்கிட்டயே பொழுதுனிக்கு வேலை சொல்லிக்கிட்டு இருக்க. போம்மா, நான்லாம் செய்ய மாட்டேன். அவெல்லாம் காலையிலேயே எந்திரிச்சு எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தா. அவள் செஞ்சு கொடுத்துட்டு தான் இப்போ அவள் ஃப்ரெண்டை பார்க்குறேன்னு போயிட்டு வந்து உட்காந்துருக்கா. நீ தான் தூங்கிட்டு கிடந்த. ஒழுங்கு மரியாதை போய் நான் சொன்ன வேலையை செய்யப்போ. நீ என்ன மாட்டி விடலான்னு பார்த்தியா? நீயே மாட்டிக்கிட்டியா? ஒழுங்கா போ, போய் வேலை செய். நல்லா வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னைய கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா போ போ. பொடி எருமை. நீங்கள் என்ன மேடம் இப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்க போறீங்களா? போடி போய் வேலையை பாரு. வேலை தானே வேலை இருந்தால் போய் பாரு. சோத்தை போட்டு தின்னுபிட்டு நீ என்ன வேணா பண்ணு. என்னைய வந்து உயிர் எடுக்காதீங்கம்மா, என்னால் முடியல. சோத்தை ஆக்கி வச்சுட்டேன், சாப்பிடுங்க போட்டு. மற்ற வேலைகள்லாம் பார்க்குறீங்க. இதுக்கு மேலே நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேம்மா. காலையிலேருந்து செஞ்சு செஞ்சு எனக்கு கலப்பாக இருக்குது. நான் தாண்ட போகிறேன். என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கா? இந்த அம்மாவை என்ன புரிஞ்சுக்கவே முடியலையே. நம்மளையும் திட்டுறா, அவளையும் திட்டுறா. சரி, போய் வேலையை பார்ப்போம். சொல்கிறேன் மச்சான். சும்மா தான் இதோ இங்கே வெளியே வந்தேன். ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருக்கேன். சொல்கிறான், எதுக்கு ஃபோன் பண்ண? அப்படியே மச்சான், சும்மாவா? சரி, அப்படியே கொஞ்சம் திருப்பி பாரு. என்ன பண்ணுறேன்? இப்போதான் ஃபோன் பண்ணா, எதுக்கு ஃபோன் பண்ண? போ இங்கே இருந்துக்கிட்டு. அதுவா மச்சான், சும்மா தான், வேறு வேலை இல்லாமல். நீ சொன்னல சும்மா நின்றுக்கிட்டு இருக்கிறேன்னு, அதுக்காக தான் நானும் சும்மா ஃபோன் பண்ணேன். நீ பைத்தியம், எதுக்குடா ஃபோன் பண்ண? போ, சும்மா ஃபோன் பண்ண அப்படி இப்படின்னு வளரிக்கிட்டு இருக்க. போடா அந்தாண்ட. நான் மச்சான் வளர்றேன், நான் வளர்றேன். நானும் பார்த்துட்டு தான்டா இருக்கேன். நேற்று அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து நீ சரியே இல்லை கொஞ்சம் கூட. என்னவோ நடக்குது என்னன்னு தெரியல. காலையில் என்னடா நான் ஃபோன் பண்ணி, டே மச்சான், டே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா, அப்படி இருக்குடா, வீட்டுக்கு வாடான்னு சொல்லிட்டு, சரி நானும் பயந்துட்டு பதறி அடித்து ஓடி வந்து பார்த்தா ஆளை காணோம். வந்து பார்த்தா நீ இங்கே நின்றுட்டுருக்க. என்னடா என்ன நடக்குது? நான் டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நீ வேற ஏன்டா சும்மா வெறுப்பேற்றுட்டு இருக்க? நானே அதெல்லாம் அந்த பொண்ணுக்கெல்லாம் நான் உதவி பண்ணதெல்லாம் அதெல்லாம் அப்போவே நான் மறந்துட்டேனே. நீ யாரை பற்றி பேசுகிற? எந்த பொண்ணு? யாரை சொல்கிற? டே கேவலமாக நடிக்காதடா, பச்சையே தெரியுது. இப்போ கூட அந்த பொண்ணை பார்த்துருவோம் மாட்டோமா அப்படின்னு தானே இப்போ ரோட்டில் திரிகிற. இந்த ஊர் தான் அந்த பொண்ணு அப்படின்னு நல்லா உனக்கு தெரிஞ்சிச்சு. சரி எப்படினாலும் அந்த பொண்ணு வெளியே வருவான்னு நினச்சி நீ சுற்றிட்டு இருக்க, அதானே? தெரியும்டா மச்சான். டேய் மச்சான், அதெல்லாம் இல்லைடா. ஏதோ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, நம்ம ஹெல்ப் பண்ணோம். அந்த பொண்ணுக்கு நம்ம பேர் கூட ஞாபகம் இருக்காது. நீ வேற ஏன்டா அதை வச்சு ஊட்டிகிட்டு இருக்க? நான் ஏதோ மைண்ட் செட்டு கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இன்னும் நமக்கு இருக்க வேலைக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. அதை போய் பார்ப்போம்டா. வாடா. ஓ அப்படி, சரி மச்சான். அப்போது அந்த பொண்ணை நீ நினைக்கவே இல்லை. அந்த பொண்ணுக்காக இப்போ நீ வெளியே வரல, அப்படி தான் சொல்ல வரேன். ஆமாம், சரி விடுறா, நமக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம போய் அதை பார்ப்போம். அந்த பொண்ணும் ஒன்றும் அந்த அளவுக்கு அழகாலாம் தெரில, பார்த்தா ஏதோ மாதிரி தான் இருந்தால. ஸோ விடு பார்த்துக்கலாம். டேய் மச்சான், அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. அவன் என்ன அழகாக இருந்தடா. என்ன அழகான கண்ணு, சுருட்ட முடி, அதுவும் அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அவ்வளோ அழகாக இருந்தா. அழகாக இல்லைன்னா சொல்ல முடியாதுடா, அழகாக தான் இருந்தா. என்ன மச்சான், பார்க்கலன்னு சொல்லி அவளுக்காக நான் நினைக்கலன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரோட்டில் நின்றுக்கிட்டு வர்ணிச்சிட்ருக்க. என்னடா மச்சான் நீ இப்படிலாம் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கலடா. அதுவும் ஒரு பொண்ணுக்காக, ஒரே ஒரு நாள் பார்த்த பொண்ணுக்காக.
எவ்வளோ அழகான பொண்ணுங்கள்லாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணுச்சு. அதெல்லாம் விட்டுட்டு நீயாடா இது? இவ்வளோ அழகாலாம் வர்ணிக்க தெரியுமாடா உனக்கு? டேய் மச்சான், நீ என்னடா என்னை பற்றி இப்படி நினச்சிட்ட? அப்படிலாம் இல்லைடா. ஏதோ பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்தா, கொஞ்சம் அறிவான பொண்ணு மாதிரி தான் தெரிஞ்சா, அதனால தான் சொன்னேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் வரணும்ல. விடு. சரி, வீட்டுக்கு வா போகலாம். டைம் ஆகுது. அம்மா வேறு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. போவோமா? ம், சரிடா மச்சான், போகலாம். நாராயணி, கூப்பிட கூப்பிட என்ன பண்ணிட்டு இருக்க? கூப்பிடுறது கூட காதல விழாத அளவுக்கு என்னதான் யோசனையில் உட்காந்துட்டு இருக்க? ஆ இதோ வரேங்க. என்னாச்சு உனக்கு? நீ எப்பயும் இந்த மாதிரிலாம் உட்காந்துருக்க மாட்டியே. என்னம்மா என்னாச்சு? உனக்கு இது முடியலையா? அதெல்லாம் இல்லைங்க, நம்ம பையனை நினச்சதான் ரொம்ப கவலையாக இருக்குது. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் ஆல்ரெடி நம்ம பேசி வச்சது தானே. என்னோட அண்ணன் பொண்ணுக்கு நம்ம பையனை பேசியிருந்தோம்ல. ஆமாம்மா, அதுதான் ஆல்ரெடி பேசி வச்சிட்டோமே. நானும் சரின்னு சொல்லிட்டேனே உன்கிட்ட. நம்ம வசதிக்கு அவங்க கொஞ்சம் குறைச்சலாகவே இருந்தாலும் உன்னோட அண்ணன் பொண்ணு உன் மனசு கோணாமல் இருக்கணும்னு தான் நானும் சரின்னு சொன்னேன். இப்போ என்ன வந்தது அதில் பிரச்சனை? இல்லைங்க, அதுதான் அப்போ பேசணும். இப்போ என்னடானா அவர் அவங்க பொண்ணு வந்து வேலைக்கு போகணுன்னு சொல்கிறாளாம். அதனால தான் கொஞ்ச நாள் ஆகும், தள்ளி போடுங்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சரியாக வருமான்னு தெரியல. அதுதான் இவன்கிட்ட வேற நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். இப்போது அவன்கிட்ட நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் பயந்துட்டு இருக்கேனுங்க. அதில் என்னம்மா இப்போ பிரச்சனை? சரி, அவங்க பொண்ணு வேலைக்கு போகட்டும், இருக்கட்டும். நம்ம பையனுக்கு பொண்ணாக கிடைக்காது, நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாமா? இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. அவன் இப்போ அதுக்கு கல்யாணத்தில் ஆர்வம் காட்டுற மாதிரி ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெரியலை. நானும் பேசுவேன்னா பார்க்குறேன் அவன்கிட்ட. அவன் என்ன சொல்கிறானோ தெரியல. நீ என்ன அவன்கிட்ட சொல்லி வச்சியா? ஆமாங்க, பையன்கிட்ட வேற முன்கூட்டியே சொல்லிட்டேன். அவன் வேற எங்கள் அண்ணன் பொண்ணு இது வரைக்கும் பார்த்தது இல்லைல்ல. அதான் அதான் இப்போ அவன்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு வேற எனக்கு தெரியல. இதை எப்படி சொன்னால் என்ன எடுத்துக்குவானும் புரியல. என்னை மன்னிச்சிடுங்க. எங்கள் அண்ணங்கிறனால தான் அந்த உரிமையில் தான் நான் கேட்டேன். அவர் முன்னாடி சரின்ற மாதிரி தான் சொன்னார். ஆனால் இப்போ என்னடானா ஒரு 2 வருஷம் போட்டோன்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. என்ன நாராயணி நீ? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. அவன்கிட்ட நான் எடுத்து சொல்லிக்கிறேன். அவன் சொன்னால் புரிஞ்சுக்குவான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. அவனும் பெருசாக ஆர்வம் காட்டின மாதிரி ஒன்றும் தெரியல. விடு, பார்த்துக்கலாம். சரிங்க. ஆனால் பையன்கிட்ட எங்கள் அண்ணன் வீட்டில் தள்ளி போட்ட மாதிரி சொல்ல வேணாங்க. நம்ம வீட்லேயே நீங்களே ஏதாவது முடிவெடுத்த மாதிரி இல்லை வேறு ஏதாவது காரணம் மாதிரி சொல்லிவிடுங்க, இல்லைன்னா வருத்தப்படுவான். என்னம்மா, எதுக்கு நான் வருத்தப்படுவேன்? எதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? வணக்கம் நண்பர்களே, நம்ம குடும்பத்துக்கு வணக்கம். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபுல் எபிசோடும் பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. எந்த உங்களோட சஜஷன் இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவும் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.